வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் பிரம்மாண்டமா வெளியே இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நேத்தே சொன்ன மாதிரி தாங்க, விடாமுயற்சி புயல் பிப்ரவரி 6ஆம் தேதி உலகம் ஃபுல்லா போட்டு பயங்கரமா அடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபேன்ஸ் அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்களையும் உலகம் ஃபுல்லா அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. படம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலை 9 மணி தான் ஷோ அப்படின்னாலும் கூட எல்லா இடங்கள்லையும் நேற்று இரவுல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிச்சு மேலதாளம் கொண்டாட்டம்னு சொல்லி பாடல் கச்சேரின்னு சொல்லி வேற லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணாங்க. மேலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. FDFS டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. அதுலாம் ஃபர்ஸ்ட் நாளுக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாமே முடிஞ்சதுனால என்னாலேயும் வேற எதுவுமே டிக்கெட் புக் பண்ண முடியல சடனா. அதனால என்ன பண்ணேன், நானும் ரூரல்ல ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்க கவுண்டர்ல பிளாக்ல டிக்கெட் விற்பாங்களே, அதை அங்க வாங்கி தான் நான் 400 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி தான் படத்தை பார்த்தேன். அது எந்த தேட்டர் எந்த ஊர் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. இது ஒரு தகவல் மட்டும்தான். அங்கேயுமே நல்ல செலிப்ரேஷன் அது இதுன்னு பயங்கரமா பண்ணாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னா அதையும் பாருங்க. சரி, விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு வாங்க அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். விடாமுயற்சி படத்தோட கதை ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக் டவுன் கதையோட ஒன்லைன் தான். ஆனா மொத்த கதையும் பிரேக் டவுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம இதை ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம சொல்லிட்டோம். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும், பிரேக் டவுன் படத்தோட ஒன்லைன் மாதிரி தான் தெரியும். ஆனா பிரேக் டவுன் கதைக்கும் இந்த கதைக்கும் 90% வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவா நம்ம தமிழ் சினிமாவிலிருந்து ஹாலிவுட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, தனுஷ் கூட ஒரு படத்துல போய் நடிச்சிருக்காரு. இப்படி இங்கிருந்து போயிட்டு அந்த படத்துல ஹாலிவுட் படத்துல ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க, கேரக்டர் ரோல் பண்ணுவாங்க, ஒரு சீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா முதலா ஒரு தமிழ் படத்தை ஹாலிவுட் தரத்தில் எடுத்த மகிழ் திருமேனிக்கு சல்யூட். ஒன்றும் இல்லைங்க, சும்மா போயிட்டு தேட்டர்ல போயிட்டு உட்காந்த உடனே ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு போடும்போது திரு பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி படக்குழு சார்பா அந்த டைட்டில் கார்டில் போட்டாங்க. அடுத்தது அஜித் குமார் நேம் வந்துச்சு. அடுத்தது விடாமுயற்சின்னு போட்டு முடிச்சு ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எந்த ஒரு மாசா எதுவும் கொடுக்காம சாதாரண ஒரு பெட்டி எடுத்துட்டு கார்ல எங்கேயும் ஒரு ட்ரிப் கிளம்புற மாதிரி ஒரு சீன் அதுதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போர்ஷன்ல அந்த பாட்டு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சாங்கை ஃபர்ஸ்டே போட்டாங்க, சவாடிகா சாங்கு. ஃபேன்ஸ் எல்லாம் டான்ஸ் வேற லெவல்ல போயிட்டு எல்லாம் முன்னாடி நின்று பயங்கரமா ஆடி தேட்டரே வேற லெவல் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அனிருத்தோட மியூசிக் நம்ம நார்மலா அந்த ஹெட்செட்டு மொபைல்ல ஸ்பீக்கர்ல கேட்கறத விட தியேட்டர்ல அந்த பாட்டை கேட்கறதுக்கு உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த பாடல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட பயணம் ஒரு கரண்ட் டைம்ல ஒரு அஜர்பைஜான்ல ஒரு ட்ரிப் போற மாதிரி. அதாவது எப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள மனசு ஒத்து வரல, 2 பேரும் பிரியணும் அப்படின்னு ஒரு முடிவுல திரிஷா இருக்கும்போது அவரை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட டிராப் பண்றதுக்கு அஜித் கார்ல அழைச்சிட்டு போறாரு. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல ஒரு இடம். இவங்க துபாயில இருக்காங்க. அந்த மாதிரி தான் படத்துல காட்சி அமைச்சிருக்காங்க. துபாய் அஜர்பைஜான் இதெல்லாம் ரொம்ப பக்கம், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி அங்க டிராவல்ல அஜித் மற்றும் திரிஷா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம போறாங்க. அங்க போயிட்டு ஒரு காபி ஷாப்ல வண்டி நிக்குது. அங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து வண்டி எடுக்கிறாங்க. உடனே வண்டி பிரேக் டவுன் ஆகுதுங்க. பிரேக் டவுன் ஆன உடனே ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்ல தன்னோட மனைவி ஏறி, ஏன்னா இன்னொரு கேங் ஃபாலோ பண்ணுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தனியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி அந்த ட்ரக்ல ஏற்றி அனுப்புறாரு. அப்போ அதுக்கப்புறம் த்ரிஷா கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் யார் கடத்தினாங்க, யார் வில்லன், த்ரிஷா தான் வில்லியா, இல்ல உண்மையான கதை என்ன, அஜித்தை பழி வாங்குவதற்கு த்ரிஷா ஏதாவது பண்றாங்களா, இல்ல அஜித் கிட்ட இருக்கிற பணத்தை ஏதாவது பறிக்கிறதுக்கு த்ரிஷா பண்ற வேலையா, இல்ல த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இடையிலான அந்த விரிசலுக்கு வேற ஒரு நபர் காரணமா, அந்த நபருக்காக இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதா அப்படிங்கிறத ஒரு பயங்கரமா எங்கேஜிங் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைட்ஸும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த த்ரிஷா அந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த கதைக்கெல்லாம் பில்டப் ஆகுது. அஜர்பைஜான் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதை மெல்ல மெல்ல அப்படியே சூடு பிடிக்குதுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சீட்டின் நுனிக்கே வந்துடுறோம். அப்படி உட்காந்து பார்த்துட்டு எந்த ஒரு பரபரப்பா பாக்குறோம். இடையில அந்த மொபைல் நோண்டுறது அந்த இது எதுவுமே கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கதை அடுத்து என்னன்னு பாக்குற மாதிரி தான் கதையோட அமைப்பு இருந்துச்சு.
அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் வருது இடையில, நிறைய வந்து அஜித் குமார் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட அடி வாங்குற மாதிரி வருது. தன்னோட மனைவியை தேடி அங்கேயும் அலைஞ்சு அதுக்காக அவர் வந்து நிறைய போராடுற சீன்லாம் வருது. ஒரு கட்டத்துல அஜித் வந்து அந்த வில்லன் கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதை பண்ணும்போது இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வருதுங்க. அது வந்து இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அதை வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்டர்வல் முடிஞ்ச அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அவங்க வில்லன் கேங் சொன்னதை வந்து அஜித் பண்ணும்போது, ஏன்னா வந்து தன் மனைவியை காப்பாற்ற இந்த ரிஸ்க்லாம் வந்து திரு அஜித் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் படம் பார்க்குற நமக்கு சீக்கிரம் அவனுங்களை திருப்பி அடிங்க, இவர் எப்பதான் அடிப்பாரு அப்படின்னு அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பில்டப் ஆகுது நம்ம மனசுல. இவர் வந்து அடிக்கணும், அஜித் வந்து வில்லனுங்களை பொழக்கணும், இதுதான் சரியான டைம்னு நமக்கு தோன்ற சமயத்துல வருது பாருங்க ஒரு கார் ஃபைட்டு. சத்தியமா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவிலேயே இந்த மாதிரி ஒரு கார் ஃபைட் சீனை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா அருமையா வேற லெவல்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கூஸ் பம்ப்ஸ் ஆனிச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி சீன்லாம் வந்து இந்தியாவில இருந்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் எடுத்தது கிடையாதுங்க. இத்தனைக்கும் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸோ இல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு ரியல் கார்ல ரியல் ஸ்டண்டாவே எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல டூப் எதுவுமே போடல. அதுல நடித்த நடிகர்கள் எல்லாமே டூப் இல்லாம அவங்களாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா அஜித் அவர்கள், ஆரவ், அர்ஜுன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸுக்குலாம் வந்து டூப் போடவே கிடையாது. அந்த கார் ஃபைட் சீன்ஸை நீங்க பாக்குறதுக்கே இந்த படத்தோட டிக்கெட் காசு வந்து ஒர்த்து. அந்த ரேஞ்சில் வந்து அந்த கார் சீக்வன்ஸ் வந்து செம்மையா எடுத்துருக்காருங்க. அந்த இன்டர்வல் போஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கதை நகர்ந்து நிறைய ட்விஸ்ட் வருது. இவங்க வில்லனா, அவங்க வில்லனா என்ன, அப்படி யாரு இந்த மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் மாறுதுங்க. அப்படியே மாறி ஒவ்வொரு இதா நூல் பிடிச்சி அதாவது ஒவ்வொரு கேங்கா பிடிச்சி அவங்க அடுத்தது யார் மெயின் வில்லன் கண்டுபிடிச்சு இவர் வந்து அஜித் அவர்கள் வந்து த்ரிஷாவை தேடி போறாரு. அந்த இடையில அப்படியே ஒரு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அப்பப்போ இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிக்குதுங்க. இத்தனைக்கும் குறிப்பா இந்த படத்துக்கு மெயின் பில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் வந்து சும்மா வந்து வேற லெவல்ல. இத்தனைக்கு நான் வேற லெவல்னா இந்த மாஸ் ஓப்பனிங் சும்மா போட்டு ட்ரம்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லல. ஒரு வேர்ல்டு கிளாஸ் மியூசிக். அதாவது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு எப்படி மியூசிக் இருக்குமோ ஹாலிவுட் தரத்துல மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலேயே அனிருத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. சூப்பரான மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த மியூசிக், அந்த பத்தி கிச்சி சாங்லாம் வந்து வரும்போது தியேட்டர்ல வந்து தெறிக்க விட்டாங்க ரசிகர்கள். சட்ட கிட்ட எல்லாம் கழட்டி பறக்க விட்டாங்க. ஃபைட் சீன்ஸுக்கெல்லாம் வேற லெவலு. அந்த இத்தனைக்கும் ஒரு அந்த கார் வந்து ஒரு சீன்ல வந்து அந்த ஒன் சைடா போய் ஒரு ட்ரிப் ஆகும். அந்த சீன்ல சத்தியமா பாத்தீங்கன்னா தியேட்டர் தெரிச்சிருச்சிங்க. உண்மையிலேயே வந்து ஸ்டன் மாஸ்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப நல்ல வணக்கத்தை சொல்லிக்கலாம், வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம், நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உழைப்பை போட்டு அந்த ஸ்டண்ட் வந்து ரியலா வந்து எடுத்திருக்காங்க. குட், சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிறவர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து நிரோசோ தான் கமிட் ஆனாரு. இடையில மகிழ் திருமேனிக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஒளிப்பதிவாளர் ஓம் வந்து கமிட் ஆனாரு. ஒளிப்பதிவு வந்து வேற லெவல்ல சூப்பரா. வேற லெவல்னா நம்ம சும்மா வந்து நிறைய பேர் வந்து மொக்க படத்தை எடுத்துட்டு வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துல. அதாவது நம்ம போய் பாக்குறதே பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தை பாக்குற மாதிரி தான் இருக்குதே தவிர ஒரு தமிழ் படத்தை பாக்குற ஃபீலிங்கே வரல. அதே மாதிரிதான் திரைக்கதை வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல போய் உட்காந்தோம்னா கடைசி வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே, அதாவது ஒரு ஃபிளைட் டேக் அப் ஆன அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரன்வேல போகும். ரன்வேல போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் மேல லைட்டா ஏறும். அந்த ஏறது வந்து அஜர்பைஜானுக்குள்ள அந்த கார் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் அப்படி ஏற ஆரம்பிச்சிருது. இது வந்து மேல ஏறதுதான். அந்த மாதிரி வந்து அந்த திரைக்கதையோட ஸ்பீடு வந்து ஜெட் வேகத்துல சும்மா போயிட்டு செகண்ட் ஹாப்லாம் வந்து தூள் கிளப்பிருச்சு. ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து அஜித்தை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பரிதாபமும், அவர் மேல வந்து ஒரு பரிதாபம், ஏமாற்றம், அவர் வந்து எப்படா வில்லன்களை பொழப்பார் அப்படிங்கிற ஒரு இது வரும். இன்னொன்னுன்னா வில்லன்கள் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பதைப்பதை ஏற்படுத்துற அளவுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம குறிப்பா சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பார்க்கும்போது வந்து அந்த அனிருத்தோட மியூசிக்கு, அந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த ஸ்டண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பத்தி கிச்சி சாங் எல்லாம் வந்து கலந்து ஒரு மிக்சிங்ல வந்து அந்த ஃபைட்லாம் வந்து தெரிக்கும் போது நமக்கு அப்படி இதயம் வந்து டப்புன்னு அடிக்குது. அந்த லெவல்ல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. கதை பார்த்தீங்கன்னா
ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்து 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 கடைசியா வந்து அஜித் வந்து த்ரிஷாவை கண்டுபிடித்தாரா, அஜித்தும் த்ரிஷாவும் சேர்ந்தாங்களா, இல்ல வந்து த்ரிஷாவை அஜித் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அதுல கதையை நான் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. நீங்க படத்தை பாருங்க தெரியும். சரிடா, இந்த படத்துக்கு எது நெகட்டிவே கிடையாதா, எல்லாமே பாசிட்டிவா நீ சொல்லிட்டுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் பாசிட்டிவ் தான். படத்துக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கோல்டு மாஃபியா கும்பல், கோல்டு காயின் மாஃபியா கும்பல் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவ் விமர்சனம் வந்து வேணும்னே, இப்ப படத்தையே விட்டுறானுங்க, படத்துக்கு வெளியில இருந்து பேசி உள்ள வந்து, இப்பதான் வந்து வலைபேச்சு சேனல்ல வீடியோ பார்த்தேன், அந்த 3 குரங்குகள் வந்து வீடியோ போட்டு இந்த படத்தை வந்து தாறு மாறா போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. குறிப்பா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, லைக்கா கிட்ட 5 லட்ச ரூபாய் பிச்சை கேட்டிருக்கானுங்க. அவங்க வந்து செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக்கா மேல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாகி, அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி கழுவி ஊத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மகிழ் திருமேனியை பத்தி தவறா பேசினாங்க. அஜித்தை பத்தி தொடர்ந்து இவங்க சொல்லவே தேவையில்ல, தவறா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கோல்டு காயின் வாங்கிட்டு யாருக்கு சொம்படிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவனுக்கு பேசுறத நம்ம எதுவும் நினைச்சுக்க போறதில்ல. ஆனா இருந்தாலும் நம்ம இவனுங்களை வந்து விடக்கூடாது. ஒரு நல்ல படத்தை இப்படி வந்து வேணும்னே வந்து இது பண்றது வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. இது மட்டும் தான், இந்த மாதிரி சில நாய்கள் பண்றதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் டாக் வந்து உருவாக்கும். ஆனா வந்து இவனுங்களை மக்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறான். இவனுங்களை வந்து ஒரு பொருட்டாவே யாரும் பாக்குறது இல்லை. அவங்க படம் பார்த்தாங்கன்னா தெரிய போகுது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை எப்படின்னு சொல்லி படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது படம் பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு காயின் வலைப்பேச்சு கும்பலுக்கு வந்து தரமான செருப்படி ஒண்ணு விழுந்திருக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி திரையரங்களை வந்து படம் பார்க்கறதுக்கு 3 பேர் மாஸ்க் அணிஞ்சு போனதாகவும், இன்னும் ஒரு கூட சில நபர்களை சேர்த்துக்கிட்டு போனதாகவும், அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சில அஜித் ரசிகர்கள் ஐடென்டிஃபை பண்ணி செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து எச்சிலை காரி துப்புவதற்கு முயன்றதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு. அதுக்குள்ள வந்து இவங்களை வந்து தடுத்து சேஃப்டியா வந்து இது பண்ணிட்டாங்க, பிரச்சனையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த செருப்படியெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் தான் நிறைய வீடியோ சொன்னேன்ல, கண்டிப்பா வந்து நீங்க வந்து ரிலீஸ் டைம்ல வந்து அஜித் ஃபேன்ஸ் கிட்ட செருப்படி வாங்குவீங்கன்னு சொன்ன மாதிரியே செருப்படி வாங்கி இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இவங்க ரிவ்யூ பண்றது இந்த மாதிரி இந்த விடாமுயற்சி படத்தை மட்டமா ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் அந்த செருப்படி தான், செருப்பால் அடி வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து கதையிட்டு இருக்கிறானுங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் காமன் ஆடியன்ஸா நீங்க உட்காந்து பார்த்தா கூட இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டோரி வந்து பிக்கப் ஆகி அது அப்படியே ஜெட் வேகத்துல போய் கிளைமேக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ணீரோட ஒரு சோகமா நீங்க வர அளவுக்கு ஒரு சீன் இருக்குது. ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சோல்ஃபுல் ஹார்ட்ஃபுல் படமா இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு அப்படித்தான் ஃபீல் ஆச்சு. நீங்க வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து எப்படா அந்த ஹீரோ வந்து திருப்பி அடிப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவர் வந்து திருப்பி அடிப்பாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து வெறித்தனமான ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் ஃபுல்லா கண்டென்ட் தான். ஆனா அதுல ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃபைட் எல்லாமே ஹாலிவுட் தரத்துல இருக்குது. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். இதை குடும்பத்தோட போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பா தாராளமா குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இதுல வந்து தேவையில்லாம எந்த ஒரு ஆபாசமோ கெட்ட வார்த்தையோ எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். அதனால என்ன, இதுல வந்து சண்டை காட்சிகள் வந்து பயங்கரமா இருக்குதுங்க, ரியலிஸ்டிக்கா இருக்குது. உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த படத்தை போய் பார்க்கலாம். அதுலயுமே நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படின்னா வேணும்னே வச்ச மாதிரி இருக்காது. அது வந்து கதை ஓட்டத்திலேயே வந்து வரும். நீங்க அந்த சமயத்துல நீங்க அதை கொண்டாடுவீங்க. நீங்க விடாமுயற்சி படம் பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.